ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு பீஸா ஸ்டைலில் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த கார்னை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த ஸ்வீட் கார்னை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம போட்டது எல்லாத்தையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான் தோசை தவா வச்சு சூடானதும் நம்ம 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை நீங்கள் எப்படி நார்மலாக பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு தோசை பண்ணிவிட்டு, இந்த தோசை வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸாக கொடுங்க. இதுக்கு சட்னி சாம்பார் கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கார்னுடைய கலவையை எடுத்து அந்த தோசை மேலே நல்லா தடவி விடலாம். நல்லா தோசையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக இப்படி தடவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு மில்கி மிஸ்ட் சீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆஃப் போதும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக துருவி விட்டுக்கோங்க. நம்ம காய் துருவுறதில் இந்த மாதிரி சீஸை ஃபுல்லாக துருவினா இந்த மாதிரி சீஸோடு இது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பீஸா சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம ஆயில் விட்டு இதை லைட்டாக இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் தோசை வெந்ததுக்கப்புறம் அந்த சீஸ்லாம் லைட்டாக மெல்ட் ஆகும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.